இது மூணாவது பாடு. எல்லாம் பயங்கரமா இருக்கு. அப்படியே எடுத்து எடுக்கலாம். அப்படி இருந்துச்சு. கடுமையான விஷம். ஒவ்வொரு விஷம் யாரும் அவ்வளோதான் மீன். பெரிய வர எப்படி எல்லாம் கொண்டு வருங்க. தனித்தனியாக பிரிக்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீன். நாங்கள் வந்து லாஞ்சிக்கு வந்து இப்போ வைக்கிற பாடு வந்து மூணாவது பாடுங்க. ஆமாம், காலையிலே 2 பாடு வச்சோம். ஒரு பாட்டில் கொஞ்சம் பரவாயில்ல மீன் வந்துச்சு, 2வது பாட்டில் சுமாராக இருந்துச்சு. இது வந்து மூணாவது பாடு. எவ்வளோ மீன் வருது என்ன எதுங்கிற பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இருக்க காற்று வரம் அதிகமாகிட்டே இருக்குங்க. என்ன காற்று அடித்தாலும் சரி, லாஞ்சி வந்தால் தொழில் பார்த்துட்டு தான் கரையாக போவோம். மீன் பிடிக்கணும். பிடிச்சா மட்டும் தான் லக்கு. இப்போ வந்து லாஞ்சிலேருந்து வலை எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ளே இறக்கி சுமார் ஒரு 2 மணி நேரம் நாங்கள் வந்து இழுத்துட்டு ஓடி வந்துருப்போங்க. அவ்வளோ நேரம் இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வலையை வந்து வாங்கிட்டு இருக்கோம். பின்னாடி காமிக்கிறேன் எப்படி வாங்குறோம் அப்படின்னு பாருங்கள். மூணாவது பாட்டில் மீன் நல்லா ஏறிச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா காற்று வர்ற மாதிரி இருக்குது. இப்போ தான் உறக்குது. 2 பாடு வாங்கும்போது வந்து காற்று இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்க எப்படி உறக்க ஆரம்பிச்சுங்க காற்று. நல்லா மாற்றி மாற வாங்கணும். வாங்கினா தாங்க வலை வந்து உள்ளே வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும். இதில் கடை இல்லாமல் இருக்குது. காற்றடிச்சாலும் கடல் கிளம்பாமல் இருக்குது. கடல் கிளம்பிச்சுன்னா இதுக்கு மேலே இருக்குது இந்த இடம். நல்லா வர்ற மாதிரி இருக்கு காற்று. நான் ஓரத்தில் இருந்து வீடியோ எடுத்துருக்கேன். பாம்பு வண்டி பக்கத்தில் வந்துட்டா எல்லாரும் மொத்தமாக நின்று வராங்க. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க டிக்கெட் அடிச்சாச்சு.
చాలా அவளம் கலசு చాలా எல்லாம் கலசு. போன பாட்டிலையும் இதே மாதிரி கலசம் இருந்துச்சு, இப்பவும் அதே கலசு தான். அதே சீலா, நல்ல சீலா வந்து சீலா தான் வந்துருக்கு. பயங்கரமாக இருக்கு. மீனை எடுத்து முட்டிக்க எல்லாரும் சர அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க பார்த்தீங்களா. எல்லாம் கூடையை தூக்கி 3 பக்கமும் பிரித்து போட்டுருவாங்க. எல்லோரும் ஒரே பக்கத்தில் இருந்து எல்லா மீனும் இப்போ கழிக்க முடியாதுல்ல அது, அதனால் தனித்தனியாக பிரித்து போட்டுருவாங்க. போட்டு அடுத்த பாடு வைக்க போகுது, 4வது பாடு வைக்க போகிறோம் அடுத்து. அது வரைக்கும் மறுபடியும் இந்த மீனெல்லாம் பிறக்கணும். இந்த மீனை பிறக்க கொஞ்சம் ஈஸி தான், ஏன்னா கம்மியாக தான் இந்த கலப்பு மீன் கிடக்கு. இந்த வாவல்லாம் நல்லா ஏறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். வாவல்லாம் கம்மியாக தான் ஏறி இருக்கு. சுடுதுண்டீங்களா பேச்சாலை பாரு. அப்படியே எடுத்து சுட்டு அப்படியே பேச்சாலைய அடி சுட்டு அடி உருவி அப்படியே எடுத்து செவனெல்லாம் எடுக்கலாம். அப்படி இருந்துச்சு. உருவிட்டீங்களோ? மீனை உருவாச்சு உருவியாச்சு வர்றாங்க. அவ்வளோதான். பேச்சாலை எடுத்து திண்டாச்சு. சாப்பிட்டாச்சு. அந்த சைலன்சர் பின்னாடி இருக்கு, அதுலேயே சுற்றி அப்படியே திண்டாச்சுங்க. மதிய சாப்பாடு முடிச்சுட்டு கட்டளை பாருங்க எப்படி மார்சம் கிளம்பி ஓடுது. இந்த பவட்டை தூக்கி ஓடுது. சரிதான், அப்படி கொத்து தான் அந்நியத்தை கொத்து அப்படி கலப்புது. கடுமையான விஷம். எத்தனை புள்ளி இருக்கோ அத்தனை புள்ளி மணி கணக்கு கடுக்கும். இந்த மீன் இருக்குல்ல, இது வந்து கடுமையான விஷம் உள்ள மீன் கடல்ல. இந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு விஷம் ஏறும். ஒரு முள்ளு குத்துனால் ஒவ்வொரு இதில் மீன் எத்தனை புள்ளி இருக்கு அவ்வளோத்துக்கு விஷம் விட்டு விட்டு வரும். ஆனால் 24 மணி நேரத்தை குத்து வலி இருக்கும். ஆமாம், 24 மணி நேரம் குத்து வலி இருக்கும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் அதில் ஊசி போட்டாலும் அந்த வலி மாறும். மீனை பார்த்தா சின்ன மீனாக தான் இருக்கு. கலர் நல்லா இருக்கு. கட்டளை பாருங்க எப்படி விரிஞ்சிட்டு போகுதுண்ணா கலரு. பயங்கரமாக கிளம்புதுங்க கட்டளை மாசம். முன்னாடி போயிட்டு இருக்கு கம்பெனி போட்டு, அதையும் பாருங்க எப்படி வருது. நாலாவது பாட்டுக்கு மடி அளக்க போகிறாங்க. அடுத்த நாள் வீடியோவில் வரும் 4வது பாட்டு. கடலில் பாருங்க எப்படி கிளம்புது நட்டி. மொட்டை மாசாக கிளம்பிட்டுருக்கு. இன்னொன்று மீன் பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் முகத்தில் அப்படியே சோகமாக இருந்துருவாங்க. மீன் பட்டுச்சுன்னா செமையாக இருக்கும். பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சி போட்டிருக்கோம். நல்ல மீன் இந்த இருக்குல்ல, வாவல் மாதிரி வந்துருந்துச்சுன்னா, இதே மாதிரி வந்துருந்துச்சுன்னா மீன் வேறு லெவலில் இருந்துருக்கும். ஒரு 10 வட்டோ 15 வட்டோ இந்த வாவல் மட்டும் வந்துருந்துச்சுன்னா செம்ம துட்டு. இதில் என்ன இந்த பாறை, இந்த சீலாக்குட்டி, அவ்வளோதான் மீன். ரொம்ப மீன்லாம் சொல்ல முடியாது. மற்ற மீன்லாம் இந்த கலசுக்கு தான் போகும். நெத்திலையும் கிடக்கு, பொட்டி நெத்திலியாக இருக்குது வச்சுக்கலாம். இந்த இதெல்லாம் பாறையை பாருங்கள் அப்படி கிடக்கு. இந்த பாறையாச்சும் ஒரு 50 வட்டம் 100 வட்டம் ஏறிச்சுன்னா செம்மையாக இருக்கும். வட்டாண்டா இந்த கூடையை தான் சொல்லுவோம் வட்டாண்டு. இங்கேயும் கிடக்கு பெரிய வரை, அதுக்கப்புறம் சிங்கிராள், பாவக்குட்டி. இந்த காலத்துலேயும் வலையை இலக்கிட்டு அடக்கம் பார்த்தீங்களா எப்படி இலக்கிறோண்டு வருங்க. இதிலேருந்து இன்னும் 2 மணி நேரம் மறுபடியும் வலையை இழுப்பாங்க.
இழுப்பாங்க. இந்த காற்றுலலாம் இந்த லாஞ்சில் நீங்கள் வந்து பார்த்து நிற்கணுங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம் இந்த இடம். போட்டோ பாருங்க எப்படி கெளிச்சிக்கிட்டு போகுதுன்ட்டு. பெரிய போட்டு இதுவே என்ன கிளிக்கின்றாருங்க. எப்படி கெல்லிக்குதுன்னு பார்த்தீங்களா போட்டு. இந்த மூணாவது பாட்டு மீனை எப்பயும் போல் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ஒவ்வொரு கூடையிலையும் ஒவ்வொரு மீனாக தனித்தனியாக பிரித்து அதை ஐஸ் அடித்து உள்ளே ஏற்றி வச்சிட வேண்டியதாங்க. இது வந்து மூணாவது பாட்டு மீனுங்க. நல்லா இதெல்லாம் இந்த கலர்ஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு மீனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா செழிப்பாக இருக்கும், நல்லா மௌச்சியாகவும் இருக்குங்க. இது என்ன எல்லோரும் முகத்துலேயும் அப்படியே சோகமாக இருந்த மாதிரி இருக்குது. அண்ணன் வந்து டீ போட போகிறாங்க. இப்போவும் ஆரோக்கிய பாலில் டீ. கடல் விரிஞ்சிட்டு போகுது. அடுத்து இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து மதியம் சாப்பாடு ரெடி ஆகுங்க. மதியம் சாப்பாடு, காலையில் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. மதியம் சாப்பாடு என்ன மீன் எடுக்காங்க என்னன்னு தெரியாது. அது வந்து அடுத்த வீடியோவில் வரும், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். சமையல் வீடியோ வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கே சமைக்கிறது வேறு லெவலில் இருக்கும். நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் தான் நிற்கிறேன். கடைசியாக இந்த நிற்கிறேன்ல அதுதான் இதுலேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ காற்று மிதவில் தான் ரொம்ப வரண்டா இதெல்லாம் நிற்க முடியாது. நீ லாஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொங்குறதுக்கு வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு. ஏன்னா இந்த காற்று கடலுக்கு வந்து நம்ம ஸ்டெடியாக வந்து இந்த இடத்துல நிற்க முடியாது. லாஞ்சியை பொறுத்தளவு ரொம்ப உருட்டுமா, அதனால் இந்த கயிற்று பிடிச்சிட்டு தான் எல்லோரும் நிற்பாங்க. அதனால தான் நீங்கள் எந்த போட்டில் பார்த்தாலும் இப்படி கயிறு தொங்க விட்டு இந்த கயிறுன்னு தொங்க விட்டுருப்பாங்க, கயிறு கட்டி. போட வர மீன் வந்து பிரிச்சுட்ருக்கோம். பருவட்டாக விழுந்துட்டு பார்த்தீங்களா. இப்படி மீன் ஏறினா இது தாங்க நம்மளுக்கு தொட்டு. இப்படி மீனாக ஒரு 50 வட்டம் 100 வட்டம் ஏறினாலே போதும். அது நல்ல மீனை மட்டும் பார்த்து தனியாக எடுப்பாங்க.
லாஞ்சில் ரொம்ப பெரிய ஒரு வேலைண்டா இந்த மீனை பிறக்கிற வேலையை தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நம்ம உட்காந்துக்கிட்டே இருப்போம். இந்த மீன் தான் கொஞ்சம் சரசன்னு பிறக்கிறோம். இதை விட இன்னும் பல வகையான மீன் லாஞ்சில் வருங்க. அதை பிறக்கிறது தாங்க இருக்கிறதுலே கஷ்டம். அப்படியே குண்டி பழையில் உட்காந்து நம்ம இட்டுப்புலாம் அப்படி தேயிற அளவுக்கு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தோணும். இதே இது கொஞ்சம் தெளிவான மீன், களக்கட்டி மீனுன்னு களக்கட்டி மீனுங்கிற மாதிரி கொஞ்சம் பருவட்டு மீன்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஈஸியாக பிறக்கி போட்டுட்டு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம். போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த களக்கடி மீன், இந்த கலசலோடு வர்ற மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான வேலையை தான் கொடுக்குமே தவிர சீக்கிரம் வேலையை முடிக்க விடாதுங்க. எந்த மீன் வந்தாலும் நாங்கள் பிறக்கி எல்லாத்தையும் ஐஸ் அடித்து அதுக்கப்புறம் தான் போய் ரெஸ்ட் எடுக்க முடியும். அது வரைக்கும் லாஞ்சில் ரெஸ்ட் எடுக்க முடியாது. வேலை இருந்தபடியாக தான் இருக்கும்.